கிராமத்தை சோலைவனமாக மாற்றிய கிராம பெண்களின் செயலால் மக்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகின்றனர். இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். வளர்ந்து வரும் மக்கள் தொகை, அதிக அளவிலான தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் புகை ஆகியவற்றால் நீர், நிலம் மற்றும் காற்று மாசடைந்து வருகிறது. மேலும் எல்னினோ பாதிப்பும் ஏற்பட்டுள்ளதால் உலக அளவில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். இவ்வாறு சுற்றுச்சூழல் மாசடைவதால் மனிதர்களுக்கு மட்டுமின்றி கால்நடைகள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்கள் பெருமளவில் பாதிக்கப்படும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற மாசுபாட்டை குறைக்க மத்திய மாநில அரசுகள் மட்டுமின்றி அந்தந்த பகுதிகளில் உள்ள தன்னார்வ அமைப்புகளும் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம் முன் உதாரணமாக விளங்கி வருகிறது. அரியலூர் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது சாத்தமங்கலம் கிராமம். அருகில் உள்ள பல்வேறு கிராமங்கள் பசுமை நிறைந்ததாக காணப்பட்டாலும் சாத்தமங்கலம் கிராமம் மட்டும் வறண்ட பசுமை இல்லாத கிராமமாகவே காணப்படுகிறது. ஆனால் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் உள்ள ஏரி கோடையிலும் வற்றாமல் கிராம மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து வருவது அந்த கிராமத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இந்நிலையில் சாத்தமங்கலம் கிராமத்தை பசுமை நிறைந்ததாக மாற்றும் வகையில் கடந்த 2016-17 ஆண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவிலான இடத்தில் பழக்கன்றுகள், நாட்டு மரங்கள் என பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடும் பணி நடைபெற்றது. 10 ஆண்டுகள் கடந்த நிலையில் தற்போது அந்த பகுதி வனப்பகுதி போல் காட்சியளிக்கிறது. சாத்தமங்கலம் கிராமத்திற்கு மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தால் மரக்கன்றுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இன்னும் சில வருடங்களில் சாத்தமங்கலம் கிராமம் முழுவதுமே மரங்கள் நிறைந்த கிராமமாக காட்சியளிக்கும். எங்க ஏரி எப்போதும் வத்தாத இருக்கிறதுனால ஏரியை சுற்றியும் ஐயனார் கோயில், மயான சாலை, பாதை எல்லாத்துலேயும் மரக்கன்று வச்சு நல்ல முறையில் மக்கள் ஈடுபாடுடன் தண்ணி ஊற்றி வருவதால் சாத்தமங்கலம்ங்கிறது ஊரே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ சாத்தமங்கலமா பரவாயில்ல அப்படிங்கிற சொல்கிற மாதிரி வச்சுருக்கோம். மழை எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் உள்ள ஊர்களில் பெய்யாவிட்டாலும் எங்கள் ஊரில் மாதத்திற்கு ஒரு முறை மழை வருகிறது. இதனால் எங்களது விவசாயம் பாதிக்கப்படாமல் இருக்கிறது. 100 நாளை வேலையின் மூலம்தான் நாங்கள் எங்கள் ஊரை செல்வ செழிப்பாகவும் மழைக்கு பஞ்சம் இல்லாமலும் வைத்திருக்கிறோம். எங்கள் கிராமத்தில் முறையாக மரக்கன்றுகள் நட்டு பராமரித்து வருகிறோம். 2016-17 ஆண்டு நடப்பட்ட மரக்கன்றுகள் தற்போது மரங்களாக வளர்ந்து பசுமையாக காட்சியளிக்கிறது. இதனால் தூய்மையான காற்றை சுவாசிக்கவும் எங்கள் கிராம மக்கள் நோய் நொடியால் பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகிறோம் என கூறினர். மேலும் எங்கள் கிராமத்தில் மாதத்திற்கு ஒரு முறையாவது மழை பெய்துவிடும். ஆனால் அருகில் உள்ள கிராமங்களில் மழை பெய்வது இல்லை. இதற்கு காரணம் எங்கள் கிராமத்தில் அதிக அளவில் மரங்கள் இருப்பதுதான் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்துள்ளோம் என மகிழ்ச்சியுடன் கூறினர். இங்கே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இங்கே இப்போ 2025-26 குறைஞ்சது 2000 கண்ணுக்கு மேலே மரக்கன்று நட்டுருக்காங்க. இங்கே தண்ணிக்கு கொஞ்சம் எங்களுக்கு அடிக்கடி மழை பெய்யறதுனால தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. ஏரியில் தண்ணி மொண்டு தான் நாங்கள் தண்ணி ஊற்றுறோம். எல்லாத்துக்கும் நல்ல காற்று கிடைக்கிறது. நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. பின்வரும் தலைமுறைகள் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். நாம் இருக்கும் இடத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொண்டால் நோய் நொடி இல்லாமல், மாசு இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் என்பதை இந்த கிராம மக்கள் நிரூபித்து வருகின்றனர்.